திரு வழிபாடு ஆண்டின் பொதுக்காலம் 3ஆம் வாரம் புதன்கிழமை காலை புகழ் மாலை. ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும், நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா. அழைப்பு பல்லவியும் அழைப்பு திருப்பாடலும். ஆண்டவரை நாம் போற்றுவோம், ஏனெனில் அவரே நம்மை உருவாக்கியவர். ஆண்டவரை நாம் போற்றுவோம், ஏனெனில் அவரே நம்மை உருவாக்கியவர். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம். புகழ்பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூவுலகின் ஆழ்பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையையும் அவர் கைகளை உருவாக்கின. வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது, அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இளைப்பாற்றிய நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆண்டவரை நாம் போற்றுவோம், ஏனெனில் அவரே நம்மை உருவாக்கியவர். ஆண்டவரை நாம் போற்றுவோம், ஏனெனில் அவரே நம்மை உருவாக்கியவர். பாசுரம். இரவும் இருளும் கார்முகில் கூட்டமும் தரையில் குழப்பமும் தவறும் கேடும் அகல்க. வானம் ஒளிரும் நேரம் மகிழ்வை அளிக்க வருகிறார் இயேசு. உலகை மூடிய காரிருள் கலைந்தது. பல வகை நிறங்களை கதிரவன் அளித்தது. மனத்துள் மண்டிய இருளும் அகன்றது. அனைத்தும் நடந்தது ஆண்டவர் செயலே. உம்மையே சிக்கென பற்றுவோம் கிறிஸ்துவே. உம்மை பணிந்து கண்ணீர் உகுத்து நன்மனத்துடன் வேண்டுகிறோமே. எம் உள உணர்வை ஆட்கொள்வீரே. எம் குறைகள் கவலைகள் எல்லாம் உமது ஒளியால் ஒளிந்து விடுக. உமக்கும் தந்தையுடன் ஆவியாருக்கும் சமமாய் மாட்சி என்றும் ஆகுக. ஆமேன். ஆண்டவரை உம் அடியானின் மனதை மகிழ செய்யும், ஏனெனில் உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஆண்டவரே, உம் அடியானின் மனதை மகிழச் செய்யும், ஏனெனில் உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஆண்டவரை எனக்கு செவி சாய்த்து பதிலளியும், ஏனெனில் நான் எளியவனும் வறியவனும் ஆவேன். என் உயிரை காத்தரலும், ஏனெனில் உன்மீது நான் பற்று உடையவன். உன் அடியானை காத்தரலும். நீரே என் கடவுள், உன்மீது நான் நம்பிக்கை கொண்டுள்ளேன். என் தலைவரை என் மேல் இரக்கமாயிரும், ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். உம் அடியானின் மனதை மகிழ செய்யும். என் தலைவரை உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன், ஏனெனில் என் தலைவரே நீ நல்லவர், மன்னிப்பவர், உம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் பேரன்பு காட்டுபவர். ஆண்டவரை என் வேண்டுதலுக்கு செவிகொடும், உம் உதவியை நாடும், என் கூக்குரலை கேட்டருளும். என் துன்ப நாளில் உம்மை நோக்கி மன்றாடுவேன், நீரும் எனக்கு பதிலளிப்பீர். என் தலைவரே, தெய்வங்களுள் உமக்கு நிகரானவர் எவரும் இல்லர், உம் செயல்களுக்கு ஒப்பானவை எவையும் இல்லை. என் தலைவரை நீ படைத்த மக்களினத்த அனைவரும் உம் திருமுன் வந்து உம்மை பணிவர். உமது பெயருக்கு மாட்சி அளிப்பர், ஏனெனில் நீ மாட்சி மிக்கவர், வியத்தகு செயல்கள் புரிபவர். நீ ஒருவரே கடவுள். ஆண்டவரே, உமது உண்மை கேட்க நான் நடக்குமாறு உமது வழியை எனக்கு கற்பியும். உமது பெயருக்கு அஞ்சுமாறு என் நெஞ்சை ஒருமுகப்படுத்தும். என் தலைவரை, என் கடவுளை, என் முழு இதயத்தோடு உம்மை புகழ்வேன். என்றென்று உமது பெயரை மாட்சிப்படுத்துவேன், ஏனெனில் நீர் என் மீது காட்டிய அன்பு மிக பெரியது. ஆழமிகு பாதாளத்திலிருந்து என் உயிரை விடுவித்தீர். இறைவா, செருக்குற்றோர் எனக்கு எதிராக எழுந்துள்ளனர். கொடியோர் கூட்டம் என் உயிரை பறிக்க பார்க்கின்றது. அவர்களுக்கு உம்மை பற்றி நினைவே இல்லை. என் தலைவரே, நீரோ இரக்கமிகு இறைவன், அருள் மிகுந்தவர், விரைவில் சினம் உறாதவர், பேரன்பும் சொல்லுறுதியும் பெரிதும் கொண்டவர். என்னை கண்ணோக்கி என் மீது இறங்கும். உம் அடியானுக்கு உம் ஆற்றலை தாரும். உம் அடியாளின் மகனை காப்பாற்றும். உன் நன்மை தனத்தின் அடையாளம் ஒன்றை எனக்கு காட்டியறலும். அதை கண்டு என் எதிரிகள் நாணுவார்கள். ஏனெனில் ஆண்டவராகிய நீர்தாமை எனக்கு துணை செய்து ஆறுதல் அளித்துள்ளீர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக.
தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவரை உம் அடியானின் மனதை மகிழச் செய்யும், ஏனெனில் உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். ஆண்டவரே, உம் அடியானின் மனதை மகிழச் செய்யும், ஏனெனில் உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். நீதி நெறியில் நடப்பவர், நேர்மையானவற்றை பேசுபவர் பேறு பெற்றவர். நீதி நெறியில் நடப்பவர், நேர்மையானவற்றை பேசுபவர் பேறு பெற்றவர். தொலையில் உள்ளோரே, நான் செய்வதை கேளுங்கள், அருகில் உள்ளோரே, என் ஆற்றலை அறிந்து கொள்ளுங்கள். சீயோன் வாழ் பாவிகள் அஞ்சுகின்றனர், இறைப்பற்றில்லாரை திகில் ஆட்கொள்கின்றது. சுட்டெரிக்கும் நெருப்பில் நம்மில் எவர் தங்குவார்? என்றென்றும் பற்றி எரியும் தழலில் நம்மில் எவர் இருப்பார்? நீதி நெறியில் நடப்பவர், நேர்மையானவற்றை பேசுபவர், கொடுமை செய்து பெற்ற வருவாயை வெறுப்பவர், கையூட்டு வாங்க கை நீட்டாதவர், இரத்த பழி செய்திகளை செவி கொடுத்து கேளாதவர், தீயவற்றை கண் கொண்டு காணாதவர், அவர்களே உன்னதங்களில் வாழ்வர். கற்பாறை கோட்டைகள் அவர்களது காவல் அரண் ஆகும். அவர்களுக்கு உணவு வழங்கப்படும், தண்ணீர் தரப்படுவதும் உறுதி. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. நீதி நெறியில் நடப்பவர், நேர்மையானவற்றை பேசுபவர் பேறு பெற்றவர். நீதி நெறியில் நடப்பவர், நேர்மையானவற்றை பேசுபவர் பேறு பெற்றவர். ஆண்டவராகிய அரசரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். ஆண்டவராகிய அரசரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வழக்கையும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார், பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியும் அவர் நினைவு கூர்ந்தார். உலகெங்குமுள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே, அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள், மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். யாழ்னை மீட்டி ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள். யாழ்னை மீட்டி இனிய குரலில் அவரை வாழ்த்தி பாடுங்கள். ஆண்டவராகிய அரசரின் முன்னே எக்காலம் முழங்கி கொம்பினை ஊதி ஆர்ப்பரித்து பாடுங்கள். கடலும் அதில் நிறைந்தவையும் உலகும் அதில் உறைவோரும் முழங்குவராக. ஆறுகளை கை கொட்டுங்கள், மலைகளை ஒன்று கூடி பாடுங்கள். ஆண்டவர் திருமுன் மகிழ்ந்து பாடுங்கள், ஏனெனில் அவர் உலகிற்கு நீதி வழங்க வருகின்றார். பூ உலகின் நீதியுடன் ஆண்டிடுவார், மக்கள் இனங்களின் நேர்மையுடன் ஆட்சி செய்வார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவராகிய அரசரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். ஆண்டவராகிய அரசரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். யோபு நூலிலிருந்து வாசகம். என் தாயின் கருப்பையிலிருந்து பிறந்த மேனியாய் நான் வந்தேன், அங்கே திரும்புகையில் பிறந்த மேனியாய் நான் செல்வேன். ஆண்டவர் அளித்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், ஆண்டவர் பெயர் போற்ற பெறுக. நன்மையை கடவுளிலிருந்து பெற்ற நாம் ஏன் தீமையை பெறக்கூடாது? ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கடவுளை என் உள்ளத்தை உம் திருவுளத்திற்கு ஏற்ப பணிய செய்தரலும். கடவுளே, என் உள்ளத்தை உம் திருவுளத்திற்கு ஏற்ப பணிய செய்தரலும். உம் வார்த்தையால் எனக்கு வாழ்வளித்தரலும். கடவுளே, என் உள்ளத்தை உம் திருவுளத்திற்கு ஏற்ப பணிய செய்தரலும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. கடவுளே, என் உள்ளத்தை உம் திருவுளத்திற்கு ஏற்ப பணிய செய்தரலும். முதல் வாசகம். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். ஒரோபில் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை தவிர மோவாபு நாட்டில் அவர் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொள்ளுமாறு மோசேக்கு கட்டளையிட்டு உரைத்த வார்த்தைகள் பின்வருமாறு. மோசே இஸ்ரேல் அனைவரையும் வரவழைத்து கூறியது. எகிப்து நாட்டில் பார்வோனுக்கும் அவன் அலுவலர் அனைவருக்கும் அவன் நாடு முழுமைக்கும் உங்கள் கண் முன்பாக ஆண்டவர் செய்தவற்றை நீங்கள் கண்டீர்கள். கொடிய சோதனைகளையும் அடையாளங்களையும் அருள் செயல்களையும் வியத்தகு செயல்களையும் அங்கே உங்கள் கண்களால் கண்டீர்கள். ஆயினும் புரிந்து கொள்ளும் உள்ளத்தையும் காண்கின்ற கண்களையும் கேட்கின்ற செவிகளையும் இந்நாள் வரை ஆண்டவர் உங்களுக்கு தரவில்லை. 40 ஆண்டுகள் நான் உங்களை பாலை நிலத்தில் கூட்டி வந்தேன். அப்பொழுது உங்கள் மேலுள்ள ஆடையை நைந்து போகவில்லை, உங்கள் காலிலுள்ள காலணிகள் பாலடைந்து போகவும் இல்லை. எனவே இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கடைபிடிப்பதில் கருத்தாயிருங்கள். அப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளும் அனைத்து செயல்களிலும் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள். இன்று நீங்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் நிற்கின்றீர்கள். உங்கள் குலங்களின் தலைவர்களும் உங்கள் பெரியோர்களும் உங்கள் அலுவலர்களும் இஸ்ரேலின் ஆடவர் ஏனையோரும் உங்கள் சிறுவரும் உங்கள் மனைவியரும் உங்கள் பாளையத்தில் உங்களோடு உள்ள அந்நியராகிய விறகு வெட்டியும் தண்ணீர் சுமப்பவனும் ஆகிய எல்லோரும் நிற்கின்றீர்கள்.
ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப் ஆகிய உங்கள் மூதாதையருக்கு உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் ஆணையிட்டு சொன்னது போலவும் அவர் உங்களுக்கு வாக்களித்தது போலவும் அவர் இன்று உங்களை தம் சொந்த மக்களாக நிலைநிறுத்தி உங்கள் கடவுளாக இருக்குமாறு உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் இன்று உங்களோடு செய்ய போகின்ற அவர் தம் உடன்படிக்கையிலும் வாக்குறுதியிலும் பங்கு கொள்ளுமாறு நீங்கள் நிற்கிறீர்கள். வாக்குறுதியுடன் கூடிய இந்த உடன்படிக்கையை உங்களோடு மட்டும் அவர் செய்து கொள்ளவில்லை, மாறாக இங்கு நம்மோடும் நம் கடவுளாகிய ஆண்டவர் திருமுன்னிலையில் நிற்கின்றவர்களோடு இங்கு நம்மோடு இல்லாதவர்களோடும் செய்து கொள்கிறார். எகிப்து நாட்டில் நாம் எவ்வாறு குடியிருந்தோம் என்பதையும் வேற்றிடங்களிலுடைய நாம் எவ்வாறு கடந்து வந்தோம் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். அவர்களின் அருவருப்புகளை மரத்தாலும் கல்லாலும் வெள்ளியாலும் பொன்னாலுமான அவர்களின் தெய்வ சிலைகளை நீங்கள் பார்த்தீர்கள். அந்த வேற்றிடங்களின் தெய்வங்களுக்கு பணிபுரியுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை விட்டு விலகி செல்லும் மனமுள்ள ஆணோ பெண்ணோ குடும்பமோ குலமோ உங்களிடையே இன்று இல்லாதிருக்கட்டும். நச்சுத்தன்மையும் கரையான் அரிப்பும் கொண்ட வேரை போன்ற எவரும் உங்களிடையே இல்லாதிருக்கட்டும். அத்தையோர் இந்த வாக்குறுதியின் வார்த்தைகளை கேட்ட பின்பும் நாங்கள் இதய பிடிவாதத்தோடு நடந்தாலும் எங்களுக்கும் எல்லாம் நலமாகும் என்று சொல்லி தங்களையே தேற்றிக் கொள்வார்களாகில் பசுமையானதும் உலர்ந்ததும் சேர்ந்தழியும். ஆண்டவர் உங்களுக்கு இரக்கம் காட்ட மாட்டார், மாறாக ஆண்டவரின் சினமும் சகிப்பின்மையும் அவர்கள் மீது கனற்று எரியும். இந்த நூலில் எழுதப்பட்டுள்ள சாபங்கள் அனைத்தும் அவர்கள் மேல் விழும். ஆண்டவர் அவர்களது பெயரை மண்ணிலிருந்து துடைத்து விடுவார். இந்த திருச்சட்ட நூலில் எழுதியுள்ள உடன்படிக்கையின் சாபங்களுக்கு ஏற்ப ஆண்டவர் அத்தகையோரை இஸ்ரேலின் குலங்கள் அனைத்தினின்றும் பிரித்தெடுத்தும் தீமைக்கு உள்ளாக்குவார். அப்பொழுது உங்களுக்கு பின்வரும் தலைமுறையான உங்கள் பிள்ளைகளும் நெடுந்தொலை நாட்டிலிருந்து வரும் அந்நியரும் ஆண்டவர் இந்த நாட்டின் மேல் வர செய்த வாதைகளையும் நோய்களையும் காணும்போது ஆண்டவர் தம் சினத்திற்கும் சீற்றத்திற்கும் வேறறுத்த சோதோம் கொமோரா அத்மா செபோயிம் போன்ற இடங்கள் அழிந்ததைப் போல இந்த நாட்டில் நிலம் முழுவதும் கந்தகமும் உப்புமாக வெந்து போய் விதைப்பும் விளைச்சலுமின்றி யாதொரு புற்பூண்டும் முளைக்காமல் இருப்பதை காணும்போது வேற்றினத்த அனைவரும் ஆண்டவர் ஏன் இவ்வாறு இந்த நாட்டிற்கு செய்தார், இந்த கடும் சீற்றம் கனன்று எழ காரணம் என்ன என்று கேட்பார். அதற்கு மறுமொழியாக அவர்களுள் மூதாதையரின் கடவுள் அவர்களை எகிப்திலிருந்து கூட்டி வரும்பொழுது அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை அவர்கள் விட்டு விலகினர். அவர் அவர்களுக்கு கொடுக்காததையும் அவர்கள் அறியாதவுமான வேற்று தெய்வங்களை பின்பற்றி அவருக்கு ஊழியம் செய்தனர். ஆகவே ஆண்டவர் சீற்றம் கொண்டு இந்நூலில் எழுதப்பட்டுள்ள சாபங்கள் அனைத்தையும் இந்நாட்டின் மீது வர செய்தார். அவர் தம் சினத்தாலும் கோபத்தாலும் சீற்றத்தாலும் அவர்களை அவர்களது நாட்டிலிருந்து வேறறுத்தார். இந்நாளில் இருப்பது போல் அவர்களை வேற்று நாட்டிற்கு விரட்டடித்தார் என்று சொல்லப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். மடாதிபதியான புனித பெர்னார்ட் உன்னத சங்கீதங்களை குறித்து ஆற்றிய பிரசங்கம். பாவம் பெருகிய இடத்தில் அருள் பொங்கி வழிந்தது. நமது மீட்பரின் காயங்களைத் தவிர வேறு எந்த இடத்தில் சமாதானத்தையும் பாதுகாப்பையும் பலவீனமுள்ளோர் காண முடியும்? ஆம், அங்கே என் இடம் எவ்வளவு பாதுகாப்பாய் உள்ளதோ அந்த அளவிற்கு அவரால் எனக்கு உதவ முடியும். உலகம் கொந்தளிக்கின்றது, ஊனுடலோ பாரமாய் உள்ளது. அழகை அவனது வலைகளை விரிக்கின்றான், நானோ விழுவதில்லை. ஏனெனில் என் பாதங்கள் உறுதியான பாறை மீது நடப்பட்டுள்ளன. மிகவும் மோசமாக நான் பாவம் செய்திருக்கலாம், என் மனசாட்சி வேதனையுற்றிருக்கலாம். ஆனால் நான் குழப்பமடைய மாட்டேன், ஏனெனில் ஆண்டவரின் காயங்களை நான் நினைவு கூர்வேன். நம் குற்றங்களுக்காக அவர் காயப்பட்டார். கிறிஸ்துவின் சாவினால் மன்னிக்கப்பட முடியாத பயங்கரமான பாவம் ஏதேனும் உண்டோ? இந்த வலிமையானதும் பயனுள்ளதுமான நிவர்த்தியை என் மனத்தில் நான் கொண்டிருந்தால் பாவத்தின் உக்கிரத்தை குறித்து நான் மீண்டும் அஞ்சவே மாட்டேன். மன்னிப்பு பெற முடியாத அளவிற்கு என் பாவம் பெரிது என்று கூறிய மனிதன் நிச்சயமாக தவறு செய்தான். அவன் கிறிஸ்துவின் உறுப்பினரல்ல என்பது போலவும் அவரது புண்ணியங்களில் அவனுக்கு பங்கில்லை என்பது போலவும் அவன் பேசுகின்றான். தலைக்குரியதை எவ்வாறு உடலின் உறுப்பு உரிமையாக பெறுகின்றதோ அவ்வாறே அவனும் அவற்றை தனக்குரியதாக கோரலாம்.
என்னை பொறுத்தமட்டில் எனக்கு குறைவாயுள்ள எதை நான் இரக்கத்தில் சிறக்கும் ஆண்டவரின் இதயத்தினின்று பெற்றுக்கொள்வேன். அவரது கைகளையும் கால்களையும் அவர்கள் துளைத்தார்கள். அவரது விலாவை ஈட்டியினால் திறந்தார்கள். இக்காயங்களின் துவாரத்தினின்று பாறை தேனையும் கடினமான கல்லினின்று வரும் எண்ணெயையும் நான் பருகுவேன். அதாவது ஆண்டவர் இனிமையானவர் என்பதை சுவைத்து பார்ப்பேன். சமாதானத்தின் எண்ணங்களை அவன் சிந்தித்து கொண்டிருந்தான். நானோ அதை அறியவில்லை. ஏனெனில் ஆண்டவரின் மனதை அறிந்தவர் யார்? அவரது ஆலோசகராக இருந்தவர் யார்? ஆனால் துளைத்திட்ட ஆணி கதவினை திறக்கக்கூடிய திறவுகோலானது. இவ்வாறு ஆண்டவரின் நல்ல விருப்பத்தை நான் கண்டுகொள்வேன். துவாரத்தின் வழியே நான் பார்க்கும்போது நான் என்ன காண முடியும்? இறைவன் கிறிஸ்துவில் உலகினை தம்மோடு ஒப்புரவாக்குகின்றார் என்று ஆணியும் காயமும் கூக்குரலிடுகின்றன. வாள் அவரது ஆன்மாவை ஊடுருவி அவரது இதயத்தை நெருங்கியது. இவ்வாறு என் பலவீனத்தில் எனக்கான கருணையை அவரால் உணர முடியும். இத்தூய காயங்களால் அவரது இதயத்தின் இரகசியத்தை, அன்பின் மாபெரும் மறைபொருளை, உள்ளத்தினின்று அவர் நம்மை சந்தித்த அவரது இரக்கத்தின் நேர்மையோடு நாம் காண முடியும். இனிமையான மென்மையான இரக்கத்தின் ஆண்டவரே, உம் அன்பும் உம் இரக்கமும் உம் தயவும் உம் காயங்களை காட்டிலும் மேலாக வேறு எங்கு அதிகமாக பிரகாசித்து ஒளிர முடியும்? சாவிற்கு கையளிக்கப்பட்டவர்களுக்காக தன் வாழ்வை இழக்கும் இவரது இரக்கத்திற்கும் மேலாக எந்த இரக்கமும் இல்லை. என் புண்ணியம் அவரது இரக்கத்தினால் வருகின்றது. ஏனெனில் அவருக்கு இரக்கம் குறையாதிருக்கும் வரை எனக்கு புண்ணியம் குறைந்திராது. அவரது இரக்கங்கள் பலவாயின் நான் புண்ணியங்களில் செல்வந்தனாவேன். ஏனெனில் பல பாவங்களை நான் அறிந்திருந்தாலும் அதனால் என்ன? எங்கு பாவம் பெருகுகின்றதோ அங்கு அருள் பொங்கி வழிகின்றது. ஆண்டவரின் இரக்கங்கள் யுகங்கள் அனைத்தினின்றும் என்றென்றும் நிலைக்குமானால் நானும் ஆண்டவரின் இரக்கங்களை என்றென்றும் பாடுவேன். என் சொந்த ஏற்புடைமையை நான் பாடாதிருப்பேனோ? இல்லை. ஆண்டவரே, உம் நீதியை மட்டுமே நான் நினைவு கூர்வேன். இருப்பினும் அதுவும் என்னுடையதே, ஏனெனில் இறைவன் உன்னை என் ஏற்புடைமை ஆக்கினார். மடாதிபதியான புனித பெர்னார்ட் உன்னத சங்கீதங்களை குறித்து ஆற்றிய பிரசங்கம். இன்றைய நற்செய்தி வாசகம். மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு மீண்டும் கடலோரத்தில் கற்பிக்கத் தொடங்கினார். மாபெரும் மக்கள் கூட்டம் அவரிடம் ஒன்று கூடி வர அவர் கடலில் நின்ற ஒரு படகில் ஏறி அமர்ந்தார். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் இருந்தனர். அவர் உவமைகள் வாயிலாக பலவற்றை அவர்களுக்கு கற்பித்தார். அவர் அவர்களுக்கு கற்பித்தது: இதோ கேளுங்கள். விதைப்பவர் ஒருவர் விதைக்க சென்றார். அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன. பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் மிகுதியாக மண் இல்லா பாறை பகுதிகளில் விழுந்தன. அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன. ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்தது, வேர் இல்லாமையால் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முட்செடிகளிடையே விழுந்தன. முட்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிடவே அவை விளைச்சலை கொடுக்கவில்லை. ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவை முளைத்து வளர்ந்து சில 30 மடங்காகவும் சில 60 மடங்காகவும் சில 100 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். அவர் தனிமையான இடத்தில் இருந்தபோது அவரை சூழ்ந்து இருந்தவர்கள் 12 சேர்ந்து கொண்டு உவமைகள் பற்றி அவரிடம் கேட்டார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம், இறையாட்சியின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது. புறம்பே இருக்கிறவர்களுக்கோ எல்லாம் உவமைகளாகவே இருக்கின்றன. எனவே அவர்கள் ஒருபோதும் மனம் மாறி மன்னிப்பு பெறாதபடி கண்ணால் தொடர்ந்து பார்த்தும் கண்டுகொள்ளாமலும் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்ளாமலும் இருப்பார்கள் என்று கூறினார். மேலும் அவர் அவர்களை நோக்கி, இந்த உவமை உங்களுக்கு புரியவில்லையா?
பின்பு எப்படி மற்ற உவமைகளை எல்லாம் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள்? விதைப்பவர் இறை வார்த்தையை விதைக்கிறார். வழியோரம் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானோர் வார்த்தையை கேட்பார்கள். ஆனால் அதை கேட்டவுடன் சாத்தான் வந்து அவர்களுள் விதைக்கப்பட்ட வார்த்தையை எடுத்து விடுகிறான். பாறை பகுதியில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறை வார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் வேரற்றவர்கள், சிறிது காலமே நிலைத்திருப்பவர்கள். இறை வார்த்தையின் பொருட்டு இன்னலோ இடுக்கணோ நேர்ந்தவுடனே அவர்கள் தடுமாற்றம் அடைவார்கள். முட்செடிகளுக்கு இடையில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறை வார்த்தையை கேட்டும் உலகக் கவலையும் செல்வ மாயையும் ஏனைய தீய ஆசைகளும் உட்புகுந்து அவ்வார்த்தையை நெருக்கி விடுவதால் பயனளிக்க மாட்டார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறை வார்த்தையை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு பயனளிப்பார்கள். இவர்களுள் சிலர் 30 மடங்காகவும் சிலர் 60 மடங்காகவும் சிலர் 100 மடங்காகவும் பயனளிப்பர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். செக்கரியாவின் பாடலும் முன்மொழியும். ஆண்டவரே, எங்களுக்கு உமது இரக்கத்தை காட்டியருளும், உமது தூய உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தருளும். ஆண்டவரே, எங்களுக்கு உமது இரக்கத்தை காட்டியருளும், உமது தூய உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தருளும். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவரிட்ட ஆணையை நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய், ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும், நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும், நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆண்டவரே, எங்களுக்கு உமது இரக்கத்தை காட்டியருளும், உமது தூய உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தருளும். ஆண்டவரே, எங்களுக்கு உமது இரக்கத்தை காட்டியருளும், உமது தூய உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தருளும். மன்றாட்டுகள். கடவுள் அன்பாய் இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவர் கடவுளோடு இணைந்திருக்கிறார். கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவில் கடவுள் நம்மை எவ்வாறு அன்பு செய்தார் என காண்கிறோம். அவருடைய அன்பின் மீது நாம் கொண்ட நம்பிக்கையை புதுப்பிப்போம். ஆண்டவராக இயேசுவே, நீர் எம்மை அன்பு செய்து எமக்காக உம்மையே கையளித்தீர். இக்காலை நேரத்தில் நீர் எங்களுக்கு வாழ்வையும் ஒளியையும் வழங்கியுள்ளீர். இத்தகைய மேலான கொடைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராக இயேசுவே, நீர் எம்மை அன்பு செய்து எமக்காக உம்மையே கையளித்தீர். நீர் ஒருவரே வருங்காலத்தின் தலைவர். என்ன நடக்கப் போகிறதோ என்னும் அச்சத்தினின்றும் நம்பிக்கையின்மையினின்றும் எங்களை காத்தருளும். ஆண்டவராக இயேசுவே, நீர் எம்மை அன்பு செய்து எமக்காக உம்மையே கையளித்தீர். தனக்கென எதையும் தேடும் பேராசை அன்பிற்கு இல்லை. இன்று எங்கள் தன்னலத்தை அகற்ற எங்கள் உள்ளத்தை திடப்படுத்தும். ஆண்டவராக இயேசுவே, நீர் எம்மை அன்பு செய்து எமக்காக உம்மையே கையளித்தீர். எம்மிடம் உமது அன்பு அனைத்து தடைகளையும் மேற்கொள்ள செய்யும். எங்களுடைய நம்பிக்கை, எதிர்நோக்கு, பொறுமை எவ்வித வரம்பும் இன்றி வளர செய்தருளும். ஆண்டவராக இயேசுவே, நீர் எம்மை அன்பு செய்து எமக்காக உம்மையே கையளித்தீர். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள். ஆண்டவரின் இறைவேண்டல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கிறிஸ்துவின் சமாதானம் ஆன்மாவோடு இருப்பதாக. இறுதி மன்றாட்டு. ஆண்டவராகிய கடவுளே, உமது ஞானத்தில் எங்களை படைத்து உம் பராமரிப்பால் எங்களை ஆண்டு நடத்துகிறீர்.
உமது தூய ஒளியால் எங்கள் இதயத்தின் உள் ஆழத்தை ஊடுருவியருளும். அதனால் எங்கள் வாழ்வு எப்போதும் உமக்கு உண்மையுள்ள பணியாக அமைவதாக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமை அனைத்திலிருந்து பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமேன்.